ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் லாங் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோலாம் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எதுவுமே போட முடியறதில்ல. 2 பேரையும் வச்சுட்டு வந்துட்டு இங்கே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோஸும் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு மார்னிங் அப்படியே ஸ்கூலுக்கு போகிறப்ப அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ஷார்ட்ஸ்க்கு தான் கரெக்டாக எடுக்க முடியுது. ஒரு vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. வேறு என்ன அவங்களதுனா வெளியே போகிறது தான் வந்து வீடியோவாக போட முடியும். அதனால தான் இந்த ஈத் ஹாலிடேஸில் வெளியே போகிறதெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஆதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி பீச்சில் வந்துட்டு இறங்கியிருக்கா. அபி பார்த்திங்கன்னா அபி ஒரு 11 month இருக்கும் போதே வந்துட்டு அவனை பீச்சுக்குள்ளேலாம் போய் இறங்க வச்சுருக்கோம். ஆதி வந்து இது வரைக்கும் கூட்டிகிட்டு போனதே இல்லை. இந்த டைம் ஆதி உள்ளே கூட்டிகிட்டு போய் ஆதியும் தண்ணியில் இறங்கி நனைஞ்சா. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தால், பயப்படலை. ஆதியும் பயப்படலை. நானும் தங்கச்சியெல்லாம் வந்துட்டு வெளியவே நின்றுட்டு இருந்தோம். அபி வந்துட்டு ரொம்ப உள்ளே போகாமல் வெளியே நின்று அவங்க அப்பாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபிக்கு வந்துட்டு எப்போ பீச் போனாலும் ஸ்விம்மிங் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு அவங்க அப்பா இப்போ இருந்தே கொஞ்சம் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்விம்மிங் ரொம்ப நல்லது, கற்றுக்கோன்னு சொல்லி அவன் ஒரு கையில் பிடிச்சிட்டு அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஸ்விம்மிங் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அதை ரொம்ப நாளாகவே அவனுக்கு இது பண்ணிகிட்ருக்கு. அவனுக்கும் அதில் கொஞ்சம் தண்ணியில் இறங்குறது எல்லாமே கொஞ்சம் இஷ்டம்தான். ஆதி பார்த்திங்கன்னா உள்ளே போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறனால தங்கச்சி வந்து அவளை பிடிச்சிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் அந்த வேவ்ஸ் வரதெல்லாம் வந்து ஆதி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அபி பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நேரம் வந்துட்டு தண்ணியிலலாம் குளிச்சுட்டு வெளியே வந்து மண்ணில் விளையாண்டுட்டு வீடெல்லாம் கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பாவும் பையனும். ஆதி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் தொட்டு விளையாண்டதில்லை அதிகமாக. ஊரில் இருக்கிறப்போ கொஞ்சம் குழந்தையாக இருந்தால், அப்புறம் இங்கே வந்தக்கப்புறமேட்டு எங்கேயுமே இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. பட் அது அவளுக்கு தொடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்கினா. பட் அவளுக்கு அதை தொட்டு விளையாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அட்லாஸ்ட் அவள் தொட்டு அது எப்படி இருக்குன்னு அவள் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கையை நல்லா எப்படி நாம்பி அதை பார்த்துட்டு இருந்தா. சைலண்ட்டாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க அப்பா உள்ள வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் வெளியவே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் மேடம் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. போடுறாங்களோ இல்லையோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா அவள் வந்துட்டு என் தங்கச்சி அங்கே உட்காந்துருந்தான்னு சொல்லிட்டு அவகிட்டையும் என்கிட்டையும் போயிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த பீச் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு ஷவர் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்ப இங்கே வந்துட்டு இங்கே நல்லா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா இருக்கீங்க. ப்ளே ஏரியாவும் கூட இருக்குது. கொஞ்சம் ஒரு ஏஜ் லிமிட் வரைக்கும் வந்துட்டு கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு போயிட்டா பேரண்ட்ஸ் வந்துட்டு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள அப்புறம் ப்ளே ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வீடு கட்டி விளையாண்டுட்டு அவங்க அப்பா மேலே மண்ணை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தான் அபி. அப்புறம் எல்லாம் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆதியும் அவங்க அப்பா எல்லோரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவன் மேலே மண்ணை தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தார். மார்னிங் இப்படி ஒரு சன்லைட் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப நல்லது. எவ்ரி சண்டே போகணும்னு நினைப்போம். பட் போக மாட்டோம். எப்படியாவது லேட்டாக எழுந்திரிச்சு சண்டே ஒரு நாள் போனாலே ஃபுல் டே போன மாதிரி ஆகிடும். ஆஃப்டர்நூன் வரணும், க்ராசரி போகணும், எல்லாமே போயிடும். அதனால் போகிறதில்ல. இப்போ இந்த லீவில் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.